இந்த ரூம்லயா சார் இருப்பாங்க? ஆமாம்மா, இங்கதான் இருப்பாங்க. ஏய் செல்வி, ஏய் ஆனந்தி, ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்கம்மா, போய் பேசிட்டு வந்துடுறேம்மா. யாரு, மணி ஆயிருச்சு, நம்மளும் நேரம் காலமா கிளம்பணும். டக்குன்னு பேசணுமா வந்தமான்னு இரு. சீக்கிரம் வந்துடுறேம்மா. ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஒன்னா பார்த்தாலே பேசிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆமாங்க நீ. சரி, அப்புறம் நம்மளும் அங்கிட்டு போயிட்டோம்னா இதுக்கப்புறம் இங்க என்ன வரவா போறோம்? இந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்க கூட போறதில்ல. சரி, கொஞ்ச நேரம் தானே பேசிட்டு வரட்டும். ராத்திரி பஸ்ஸுக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டா போதும். ஏய், எப்படி இருக்கீங்க? ஏய் நாங்க நல்லா இருக்கோம்டி. நீ எங்கடி இருக்க? ஊட்டில இருக்கேன்டி. ஊட்டி போயிட்டியா? அப்ப செம்ம ஜாலி தான். நாங்கலாம் இங்க வேகாத வெயில வெந்து போறோம் தெரியுமா? நீல ஜாலியா இருப்ப. ஐயோ நீங்க வேறடி, ஊட்டில சரியான வெயிலடி. நம்ம ஊரை விட சரியான வெயில். அடிக்கடி ஊட்டி போயிருவ. அப்ப இந்த மந்த் முழுக்க அங்கதானா? மந்த் முழுக்க வா, இனிமே அங்கதாண்டி இருக்க போறேன். இங்க இருக்க போறியா? என்னடி சொல்ற? ஆமாடி, டிசி வாங்கிட்டேன். டிசி வாங்கிட்டியா? ஏய் ஏன் லூசு? 11th எல்லாரும் ஒன்னா படிக்கணும் அப்படி இப்படின்னு தானடி சொன்ன. இப்ப என்னடி நீ சொல்ற? இல்லடி, வீட்டுல கஷ்டம். அப்பாவும் இங்க வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அம்மாவும் அங்க இருக்காங்க. அதான் சரின்னு அங்கேயே வர சொல்லிட்டாங்க. ஏய் என்னடி, அப்ப இனிமே நம்மள மீட் பண்ண முடியாதாடி? ஏய் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடி, கண்டிப்பா நம்மளாம் மீட் பண்ணுவோம்டி. என்னடி, நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளோ ஆசைப்பட்டோம். ஸ்கூல் ஒன்றா படிச்சு, காலேஜ் ஒன்றா படிச்சு, எல்லாம் ஒன்றா படிக்கணும்னு. எல்லாரும் ஒரே வேலைக்கு போகணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டோம். என்னடி இப்போ பாதியில் பிரிஞ்சு போகிற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஒன்றா தாண்டி இருக்கிறோம். நீ மட்டும் தாண்டி போகிற. அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடி, டிசி வாங்கியாச்சுடி. ஏமா செல்வி, மணி ஆயிடுச்சு, போவோமா? ஆண்டி, செல்வி இன்னைக்கு டிசி வாங்கி கூட்டிட்டு போறீங்களா? ஆமாம்மா. ஏன் எல்லாம் அழறீங்க? ஆண்டி வேணாம் ஆண்டி, செல்வி இங்கே இருக்கட்டும் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஐயோ எம்மாடி, உங்க பாசமெல்லாம் புரியுதுமா. ஆனா இங்க வேலை இல்லம்மா, அதனாலதான். புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? ஆண்டி செல்வி சூப்பரா படிப்பா ஆண்டி, இங்கே இருக்கட்டும் ஆண்டி. ஆமா ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. எம்மாடி, குடும்பத்துல வேலை இல்லம்மா, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அங்க போறோம். இல்லைன்னா நாங்க என்ன கூட்டிட்டு போவோமா? சொல்லுங்க பாப்போம். ஏனடி, அப்ப இனிமே நம்ம யாருமே மீட் பண்ண மாட்டோமாடி? அப்பா, தண்ணி எடுத்து விடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு போ. ஏய் தம்பி. அப்பா சொல்லுங்கப்பா. இங்க வாடா. சொல்லுங்கப்பா. ஏடா தம்பி, இந்த சொக்கு போற போக்கே சரியில்லடா. நம்ம ஒண்ணு பண்ணாலும் அவன் ஒவ்வொன்ன பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்பதான் பாத்திரம் கொடுத்து எல்லாரையும் நமக்கு ஓட்டு போட வச்சான். அதுக்குள்ள அவன் காலையில மீட்டிங்க போட்டு நம்ம மான மரியாதையே வாங்கிட்டு இருக்கான்டா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாண்டா, அவன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போல இருக்கு. நம்மள ஒரு டென்ஷன் பாடா பட்டுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்பா அப்படி சொல்றீங்க? எல்லாம் நீ பண்ண வேலைதான். உன் பொண்டாட்டியே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்துட்டீங்க. இப்போ போறவன் வாரவன் ஊருக்காரவன் எல்லாம் திருப்பி திருப்பி அடிக்கிறானுங்க அதையே வச்சு. இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்தா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாரு. அவங்க பையனோடனே கப்பு சுப்புன்னு அடக்கிட்டாரு. அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசி ஊர் மக்களை ஏத்தி விட்டுட்டு இருக்கான்டா. அதுவும் இல்லாம நான் உங்கள ஒருத்தனா இருக்கேன், எனக்கு போடுங்க, அவர் காசை ஆட்டைய போடுறாரு வைக்கிறாருன்னு ஊருப்பட்ட விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வையே, நம்ம ஜெயிக்கவே முடியாதுடா. இம்புட்டு தூரம் நம்ம செலவு பண்ணது எல்லாம் வீணா போயிடும். மறுபடியும் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ஐயோ, அதுவும் இல்லாம உங்க அம்மா கிட்ட நம்ம சொன்னோன்னு வையே, காசே செலவு பண்ணக்கூடாது, காசே செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் கட்டி விடுவா. அவகிட்ட நம்ம பேசுறதே வேஸ்ட். அதுக்குன்னு இப்ப என்னப்பா பண்றது? நம்ம ஊர்லயே பார்த்தேன்னு வையே 3000 பேர் இருக்காங்க. இப்போ 3000 பேருக்கு வாக்கு இருக்குது அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் 2000 கொடுத்தேன்னு வையே, எப்படியும் பணம் 10 செய்யும். பணம்னா பணமே வாயப்பழக்கம். நம்ம ஊருக்காரங்க செய்ய மாட்டாங்கல்ல. ஒருத்தருக்கு 2000 கொடுத்தோம்னா 3000 பேருக்கு 60 லட்சம் ரூபா வருது. உங்க ஆத்தா கிட்ட கேட்டேன்னா 1,75,000க்கு ஐயோ போச்சே 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 போச்சேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணவே மாட்டேன்ட்டா. இப்ப என்ன பண்றதுன்னா, நம்ம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணணும். அதுக்கு என்னப்பா பண்றது? இப்போ நான் என்கிட்டயும் பெருசா எதுவுமே இல்லையேப்பா. டேய், உங்க ஆத்தாவோட நகை நட்டை எடுத்து எல்லாம் ஒன்றும் பண்ணலான்னு பார்த்தா அவ நம்ம கிட்ட கொடுக்க மாட்டா. மருமகளோட நகையெல்லாம் இருக்குல்ல அப்பா, அது ஏதோ கம்மியா தானப்பா இருக்குது. ஓ, அதுவும் கம்மியா தான் இருக்கா? சரி, நம்ம காட்டு பத்திரம், இந்த காட்டு பத்திரம், மருமகளோட நகை, அப்புறம்
இந்த காட்டுக்கும் அவ்வளோ பெருசாக தரமாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்குல்ல மொத்தமாக காட்டு பத்திரம், எல்லா காட்டு பத்திரத்தையும் எடுத்துக்க. அதெல்லாம் சேர்த்தா எப்படின்னு பார்த்தா ஒரு 40 லட்ச ரூபா பக்கம் வரும். அப்புறம் மருமகளோட நகை, இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு 60 லட்சத்துக்கு நம்ம வச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எலெக்ஷன் டைமில் ஒருத்தர் விடாமல் எல்லாத்துக்கும் பூத்தில் வச்சு சாப்பாடு கொடுக்கணும். சரியா? சரிப்பா. அப்பயும் காசு கேட்டால் அவங்க ஆத்தா தரமாட்டா. எல்லாத்துக்கும் சாப்பாடுன்னும் போது காலையில் மதியானம் அப்படின்னு 2 வேளைக்கும் கொடுக்க மாதிரி ஆகி போயிடும். ஒரு 70 லட்ச ரூபா இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஒரு 70 லட்ச ரூபா வாங்கிடுவோம். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா தொலைச்சு கட்டிடுவாங்கப்பா. இதெல்லாம் முதலீடுடா, முதலீடு. இதெல்லாம் நான் எப்படி சம்பாரிச்சேன், இதெல்லாம் எப்படிடா சம்பாரிச்சேன்? முதல்ல ஜெயிச்ச உடனே சம்பாரிச்சேன். அதுக்கு முன்னாடி எங்கே என்கிட்ட இருந்துச்சு? இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் இந்த டைம் நான் ஜெயிச்சிருவேன்டா. காசு இறைச்சா மொத்த பேரும் நமக்கு தான் ஓட்டு. சரிங்கப்பா. அதனால மருமகளோட நகை, இந்த மொத்த காட்டு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நம்ம வச்சு ஒரு 70 லட்சத்தை ரெடி பண்ணி எல்லா வீட்டுக்கும் பட்டுவாடை பண்ணுவோம். உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டி போடுவா. அதனால அவளுக்கு தெரியாமல் நம்ம ராத்திரியாக கொடுக்கறது தான் நல்லது. சரிங்கப்பா. சரி, நீ மருமகள் நகையே எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துரு. நானும் போய் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்கப்பா. உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. அதனால உங்கள் அம்மாவை வெளியே அனுப்பிட்டு தான் நம்ம இது மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட உங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுடா. வந்துச்சு நம்ம இருந்த பாடு இல்லை. இவ்வளோ செலவு பண்ணி ஜெயிச்சிருவோம்லப்பா. டேய், பணத்துக்கு அடங்காதவங்க யாருடா இருக்காங்க? பார்த்துக்கலாம் வாடா. கொண்டையில் தாளம்பூ, நெஞ்சிலே வாழைப்பூ, கூடையில் என்ன பூ சிறப்பு. ஏண்டி அவன் என்னடா பண்றது ஏதுடா பண்றதுன்னு எலெக்ஷன் டைம்ல பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு கிடக்குறான். வீட்டுல போட்டது போட்டபடியே கிடக்குது. நாய் 3 நேரமும் நல்லா மொக்குன்னு தின்னுபிட்டு எச்சு தட்டை கூட கழுவாம அப்படியே உட்காந்து கிடக்குறேன். இதுல பாட்டு வேற, கொண்டையில் தாளம்பூ நெஞ்சில வாழைப்பூ. அப்படியே வாசல்ல கிடக்கிறத எடுத்துக்கிட்டு வந்தேன்னு வையே, மவளை வீட்டுல இருந்த பாடு இல்ல நீ. ஐயோ என்ன செய்தாச்சுன்னு தெரியலையே, பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்காளே படுபாவி. சம்மந்தி என்னங்க, என்னாச்சு? என்ன நொன்னாகணும்? வெளிய வாசல்ல காலையில இருந்து போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வாசல்ல எல்லாம் கூட்டி விட்டு ஒதுங்க வைக்கலாம்ல. வந்தவங்க டீயை குடிச்சு போய் டீ கப்பெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை கூட கூட்டுறதுக்கு என்ன வலிக்குது? சாட்டை பாத்துறாங்க, அப்படியே கிடக்குது. அவங்க அதெல்லாம் கூட்டி அள்ளி போடுறது இல்லையா? இல்ல சம்மந்தி, இப்பதான் வீட்டுக்குள்ள பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ பாத்திரம் கழுவு. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இல்ல சம்மந்தி, மாசரமா இருக்க புள்ள ரெசிப்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதான் பிள்ளைக்கு ரெசிப்ட் எடுக்க சொன்னேன். அதான் உன் பிள்ளைக்கு ரெசிப்ட் எடுக்கிறது மட்டும்தான் வரும், வீட்டு வேலை எதுவும் வராது. ஊர் சுத்தம்னா இந்த ஆச்சுன்னு சுத்துவா. அப்பெல்லாம் எந்த டாக்டரும் ரெஸ்ட் எடுக்க சொல்ல மாட்டாரு. வீட்டுல வேலை செய்யும் போது மட்டும்தான் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாரா? இல்லங்க, ரொம்ப வீக்கா இருக்கா. நிறுத்து, சும்மா வீக்கா இருக்கானே. ஏன் நீ 3 பிள்ளையை பெத்தவ தானே? நானும் மொத்த பிள்ளைய பெத்தவ தானே? அந்த காலத்துல என்ன நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா கிடந்தோம்? எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு பார்க்கல வைக்கல. என்னமோ நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்களா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு? அப்படியே நீலி கண்ணீர் வடிப்பா. மொகரக்கட்டையும் பாரு, மொகரக்கட்டைய. வேலை செய்யறதுனால வணங்க மாட்டேங்குதே. போடி. என்னங்க இப்படி பிள்ளைய திட்டுறீங்க? உங்க வீட்டு வாரிசு வயிற்றுல சுமக்கிறா, இப்படியா பேசுறது? யாரு வாயில ஏதாவது நான் திட்டி போட போறேன், அப்புறம் நீ பெரிய மனுஷின்னு பாக்கிறேன். வாய் முடிக்கிட்டு போங்கிட்டு. பிள்ளைக்கு ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல. இதுல வந்துட்டு அப்பதான் பெரிய மனுஷி பேசுறதுக்கு. எப்படி ஜென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் போகாதுன்றது சரியால இருக்குது. என்னத்தான் நானும் கத்துனாலும் இது மண்டையில ஒரு வெங்காயமும் ஏறி தொலைய மாட்டேங்குது. போய் வேலையை பாரு. இருடி இரு, என் புள்ள இந்த வீட்டுக்கு வந்த ராசியில உன் புருஷன் ஜெயிப்பாரு. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு பையன் பிறக்கட்டும். அதுக்கப்புறம் இருங்கடி, உங்க எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறான். இன்னைக்கு என் பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை நீ பேசுற? எப்பப்பா மண்டை வலியே வந்துருதம்மா. ஒரு நேரம் வீட்டுக்கு வந்தாலும் இவளுக்கு பண்றதெல்லாம் பார்த்தா மண்டைக்கு பைத்தியம் பிடிச்சிருது. வாங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். என்ன மறுபடியும் இங்கே தான் ஜாயின்டா? என்ன குரூப் எடுத்திருக்க? பயாலஜியா கம்ப்யூட்டர் சயின்ஸா? இல்ல சார், டிசி வாங்கிட்டேன். டிசி வாங்கிட்டியா? என்னம்மா சொல்ற? நல்லா படிக்கிற பொண்ணு, எதுக்குங்க டிசி வாங்குறீங்க? இல்ல சார், வீட்டுக்காருக்கு வேலை ஊட்டியில,
பிள்ளைய இங்கே ஒத்தையில விட முடியாது. நானும் அங்கேயே வேலை பார்க்கறதுனால 2 பேரும் அங்கேயே போயிட்டோம். பிள்ளையும் அங்கேயே கூட்டிகிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துடலான்னு தான். ஓ அப்படிங்களாமா. ஆனால் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை மிஸ் பண்ணிட்டோம் இந்த ஸ்கூலில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லா படிப்பா, வெரி குட் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நல்லா படிக்க வைங்க, அவள் நல்லா படிப்பா, நல்ல வேலைக்கு போவா. சரிங்க சார். இங்கே பாருமா செல்வி, நம்ம இந்த ஏஜில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் சரியா? உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் எப்போனாலும் கேளு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ சார். எங்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியுமா நீ டிசி வாங்குறது? பிள்ளைங்க வெளியவே பார்த்தாளுங்க சார். ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. பொண்ணோட படித்த பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க. எல்லாமே 450 எபோவ் தான் எடுத்திருக்காங்க. நல்ல பிள்ளைங்க, நல்லா படிக்க வைங்க, அப்படிதான் சொல்லணும். ஆமாங்க சார். என்னடா இது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, வயிறு கலக்குது போலயே. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க, எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்க, நான் பண்ணுறேன். கண்டிப்பாங்க சார். காலையில் இன்ன வரைக்கும் சாப்பிடல, கஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னேன். இந்த பயலை எங்கிட்டு போய் சுற்றிக்கிட்டு கிடக்குறான்னு தெரியல. வீட்டுக்கு போய் 4 விழு ரோட்டுனா தான் பயலுக்கு வேலையே புரியுது. இவனுக்கு வேலையே புரிய மாட்டேங்குது. தினந்தோறும் பட்டாசு கொளுத்தணும் போல இருக்கு. இல்லைன்னா இந்த பையன் திருந்த மாட்டான். ஒத்த பையனு சின்ன வயசுல செல்லம் கொடுத்தது தலைக்கு மீறி வளர்ந்து அந்த செல்லத்தையே நட்டிக்கிட்டு இருக்குது. அப்பக்கப்ப வச்சு சாத்தணும் போல. எப்பா மழை வந்ததுக்கு அதுக்கும் தரம்லாம் ரொம்ப சவதியாக இருக்குது, வலிக்கிறோம் போல இருக்கு. ஊருக்குள்ளே தான் எங்கேயும் பார்க்க முடியல. ஏன் வீட்டுக்கிட்ட போனால் கூட அங்கிட்டும் பார்க்க முடியல. இன்னைக்கு தான் காவியாவை பார்த்தாச்சு. அப்படியே போய் பேசிட வேண்டியதான். யாரும் இல்லை தோப்புல. அம்மா, என்னடா இது, ஏதோ பொம்பளை பிள்ளை சத்தம் மாதிரி கேக்குது. ஐயோ, காலமே கெட்டு போய் கிடக்குது. எங்கிட்டு இருந்து இந்த சத்தம் வந்துச்சுன்னு தெரியலையே. அம்மானு வேற ஏதோ வீச்சுன்னு கத்தன மாதிரி இருக்கு. ஐயோ, எங்க யாரு என்னன்னு தெரியலையே, போய் பாப்போம். ஐயோ நீயா? என்ன வாசு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிட்டு இருக்கனா? நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்து எத்தனை நாள் ஆகுது. என்னை வந்து பார்க்கணும் வைக்கணுன்ற எண்ணமே உனக்கு இல்லைல்ல? எத்தனை நாள் நானும் வந்துட்டு உன்னை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். ஒரு எட்டு கூட ஒன்று நீ வெளியே கூட வரமாட்டேங்கிற. இங்கே பாரு வாசு, நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் எதுவும் இல்லை. என்னது எல்லாம் முடிஞ்சிருச்சா? இங்கே பாரு, அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது சரியா? எனக்கு நீ, உனக்கு நான் எப்பயோ கடவுள் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இனிமேல் நீ ஏன் நினச்சாலும் என்னையே விட்டு போக முடியாது. வாசு, இதெல்லாம் அந்த சினிமா டைலாக் எல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் அந்த மாதிரி கிடையாது வாசு. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்போ தான் நான் காலேஜில் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கேன். இந்த அரியர் எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு. நீ புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு நீ இனிமேல் என் வாழ்க்கையில் தலையிடாத. ஓ இங்கே பாரு, அப்படிலாம் போக முடியாது. உன்னைய விட்டுட்டெல்லாம் அப்படியெல்லாம் போகவே முடியாது. செத்தாலும் வாழ்ந்தாலும் நீ என் பொண்டாட்டி தான், அவ்வளோதான். ஐயோ வாசு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு வாசு. எங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்காரு. அவரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். அதுவும் இல்லாமல் என் அம்மா ரொம்ப பாவம். என்னை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணும். எனக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது வாசு. தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுரு. இங்கே பாரு, அப்படியெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விட்டுருன்ட்டு இருக்க. எத்தனையோ நாள் என்னை கைவிட்டுறாத வாசுன்னு சொன்னதானே. இப்போ உன்னை தேடி நானே வந்துட்டு இருக்கேன். ஆனால் நீ என்னை ஓவராக விரட்டிகிட்டே இருக்கிற. வாசு, சொன்னால் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை உனக்கும் எனக்கும். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. எனக்கு என் வாழ்க்கை முக்கியம், என் அப்பா அம்மா முக்கியம். அவங்க எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னாங்க. என் அம்மா என்னை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வாசு. அவங்கள இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இப்போதான் புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறேன். எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம். இனிமேல் நீ என் வாழ்க்கையில் வராத வாசு. என்னை விட்டுரு வாசு. கண்ணே மணியேன்னு நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன விட்டுருன்னு இருக்க? அப்போல்லாம் விட்டுட்டு போக முடியாது. ஐயோ வாசு, நான் அந்த வயசில் அறியாமல் தெரியாமல் பண்ணிட்டேன் வாசு. இப்போ தான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுது வாசு. என்னை விட்டுரு வாசு, இதெல்லாம் வேண்டாம் வாசு. இங்கே பாரு, நீ ஏன் விட்டாலும் இனிமேல் நானா விட முடியாது. ஒழுங்க மரியாதையாக என் கூட கிளம்பி வந்துரு. இங்கே பாரு, இந்த மாதிரி வேலை பண்ணாத. நான் உன் கூடையில வரமாட்டேன். எனக்கு என் அப்பா அம்மா தான் முக்கியம். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீ ஒரு குடிகாரன். உன்னையெல்லாம் நம்பி வந்து என் வாழ்க்கையை நான் இழந்துட்டு இருக்கிறதா? நான் குடிச்ச நீ வந்து பாத்தியா? இல்லை பாத்தியான்னு
ஊர்ல ஒருத்தர் விடாம எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓ, அந்த ஊருக்காரன் பேச்ச கேட்ப, என் பேச்ச கேட்க மாட்டியா? ஒழுங்கு மரியாதையா வந்துரு. உன்னை இனிமேல விட முடியாது. நான் வரமாட்டேன் வாசு, நீ தயவு செஞ்சு போ வாசு. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கைய விடு வாசு, கைய விடுன்னு சொல்லிட்டேன், கத்திடுவேன் சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ கத்துனாலும் சரி குத்துனாலும் சரி உன்னையெல்லாம் விட முடியாது. பொறுக்கி மாதிரி பண்ணாத வாசு, விடு வாசு. ஓஹோ, இன்னைக்குதான் என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? ஒழுங்கு மரியாதையே வந்துரு. விட்டுடா, விடுடா. விட முடியாது. விட்டுரு, என் அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம். நான் தெரியாம உன்னை விரும்பிட்டேன். நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இதுக்கு மேல நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். விட்டுரு வாசு, விட்டுரு வாசு. விட முடியாதுன்ற விட்டுருவா. வா. ஐயோ, விடுடா, 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 விடுன்னு சொல்றல. இனி விடு, இல்லைன்னா கத்திடுவேன். விடுடா, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முக்கியம். விடுடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க நீ. பொறுக்கி பையன், அன்னைக்குதான் கொதிக்க கொதிக்க ஒலைய எடுத்து ஊத்துனேன். மறுபடியும் இந்த பையன் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா? எலே, ஐயோ, இந்த ஆளு என்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியலையே. உங்களை கைய விடுறா, புள்ள மேல இந்த கைய விடுறன்னு சொன்னேன். பொறுக்கி பயல, இந்த பக்கம் வந்தன்னு வையே கால் முறிச்சு போடுவேன் பாத்துக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பொட்ட பிள்ளைங்கன்னா உனக்கு கிள்ளுக்கிறியா? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? ஆத்தாடி ஆத்தா, கொஞ்ச நேரம் நான் வரலன்னா என்ன வேணாலும் பண்ணிருப்பான் போல இருக்கு இந்த பொறுக்கி. என்னவா? என்ன இந்த பக்கம் நீயே? வீட்டுல தண்ணி இல்ல, அந்த தண்ணி எடுத்துட்டு போய் பாத்திரம் கழுவலான்னு வந்தேன். இவன் இந்த கைய பிடிச்சுக்கிட்டா. ஏமா, உங்க அப்பா உன்னை ஒத்தையில எங்கேயும் அனுப்பக்கூடாது, வைக்க கூடாது, இந்த பையன் கீரியும் பாம்புமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க இல்ல? எதுக்கு நீ இங்க வந்துட்டு இருக்க? உங்க ஆத்தா எங்க? ஆமா, வேலைக்கு போயிருக்கு. வேலை 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 வேலை, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு வேலை தான் முக்கியமா? புள்ளைய எப்படி விட்டுவிட்டு என்ன பழக்கம்? கொஞ்ச நேரம் நான் வரலன்னா என்ன பண்ணி இருப்பான்? ஆத்தாடி ஆத்தா, நினைச்ச கொலைய நடுங்குதே. ஊர் உலகத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உன் வீட்டுல உள்ளவங்க நீ தண்ணி எடுத்துட்டு போன்னு விட்டுருக்காங்க. முதல்ல பெத்தவங்க தான் பிள்ளைங்க மேல கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும், வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களை குறை சொல்லணும். முதல்ல இப்படி ஒரு ஆண் நம்மளை வந்து தொடறானாலே அவனுக்கு காலில் கிடக்கிறத எடுத்து சட்டு சட்டுன்னு வைக்கணும். அப்பதான் வந்து பயப்படுவாங்க. நம்ம பாட்டு பயந்தாங்கொழி மாதிரி அழுதுகிட்டு இருந்தோன்னு வை, இந்த காலத்துல எதுவுமே பண்ண முடியாது. பொண்ணுங்க வெளியவே வர முடியாது. நமக்குள்ள தைரியம் இருக்கணும். கீழே கிடக்கிற துரும்பா இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு அடிக்கணும். ஒருத்தன் கைய பிடிச்சி இழுக்கிறானா உடனே கீழே குனிஞ்சு மண்ணள்ளி கண்ணுல தூவி வீசி போட்டு இருக்கிறத எடுத்து அடிச்சு துரத்தி விடணும். அந்த மாதிரி போகணும். அதை விட்டுட்டு பயந்து அந்த இடத்துல நிக்க கூடாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரிம்மா சரிம்மா, விடு விடு, பயப்படாத. ஆனா கொஞ்சமாவது போனெல்லாம் நோண்டுறீங்க, வைக்கிறீங்க, கண்ட இதெல்லாம் பாக்குறீங்க. கொஞ்சமாவது தற்காப்பு கலைகளையும் பார்த்துக்கோங்க. யாராவது நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க வாராங்கனாலும் அதை கத்துக்கிட்டு அதை இப்படி எடுத்து அடிக்கணும், அதெல்லாமாவது கத்துக்கங்க. அப்பதான் கொஞ்சமாவது வாழ்க்கையில தைரியமா வாழ முடியும். இந்நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? ஐயோ நான் வருமா, அப்புறம் அம்மா நான் வருமா? முதல்ல இப்படி ஒத்தையில வீட்டை விட்டு வெளியே வர வேலை வச்சுக்காத. உங்க அம்மாவோட வா, இல்லையா உங்க அப்பனை தண்ணி எடுக்க சொல்லு. தண்ணி வண்டி அங்க இங்கன்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு தானே கிடக்குறான். இன்னைக்கு அழுது என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு காட்டுலயும் மேட்லயும் தெரியாதனமா அங்க ஒளிஞ்சு லவ் பண்றதும் இங்க ஒளிஞ்சு லவ் பண்றதுமா பண்றீங்க. அதுக்கப்புறம் பெத்தவங்க அருமை தெரிஞ்சு எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சு வரும்போது அவங்க விடுவாங்களா? நீ பண்ணின வேலையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கிணத்தடியில ஒரு நாள் இவன் கூட நீ பேசிக்கிட்டு பழகிட்டு இருக்கல. கீழட்டி பார்க்கும் போதே தண்ணியில உன்னால தெரிஞ்சுது அவன் கூட இருந்தது. சரி சின்ன பிள்ளைங்க, சரி இன்னைக்கு இல்லைனாலும் எனக்கே திருந்தி இருக்குங்கன்னு பார்த்தேன். அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல சொல்றதுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் ஆர்வ கோளாறு, வயசு கோளாறுல வர்றதுதான். நீங்க பண்ற தப்பு இப்ப எங்க வந்து நிக்குது பாத்தியா? ஒத்தையில உன்னால போக முடியுதா, வர முடியுதா? கழுகு மாதிரி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்னு, எது நம்ம வாழ்க்கையில இருக்கணும், எது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கணும். பெத்தவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும். உங்களுக்கு எது நல்லது எது நல்லதுன்னு கெட்டது எதுன்னு பார்த்து அவங்களுக்கு செய்ய தெரியும். இப்படி ஆளாதப்பட்டதுல எல்லாம் ஆசைப்பட்டு போனீங்கன்னா இப்படித்தான். வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பத்தி காண்டாம இருக்கணும் பேர் வச்ச கதையா இப்படி குத்துது குடையுதுன்ட்டு உக்காந்து இருக்கணும். குடத்தை எடுத்துக்கிட்டு வா. இவனுக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டியே ஆகணுமே.
என்னென்ன வேலை பார்க்கறான் பாரு இந்த பையன். அவங்க அப்பன் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டம் கிடையாது. அவங்க அப்பன் மண்டைய போட்டாலும் போட்டாரு, இவனை கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது. வேகாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானே. எம்மா வயித்த கலக்குதுமா, பாத்ரூம் போயிட்டு வந்துட்டுமா? அடியே மணி ஆகி போச்சுடி, சும்மா வயித்த கலக்குதுன்னு காலையில இருந்து நம்மள போட்டு பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்க. எத்தனை தடவை தான் போவ? சும்மா இது பண்ணிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருவோம், அங்க இருக்கும், அங்கிட்டு பாத்துக்கலாம். பஸ் ஏறி போயாச்சுன்னா கூட பரவாயில்ல. என்னன்னே தெரியலம்மா, காலையில இருந்து வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குமா. அது ஒன்றும் இல்லை, நேற்று கோழிக்கறி எல்லாம் சாப்பிட்டோம்ல, சூடு கொஞ்சோண்டு வெந்தயம் சாப்பிட்டு வயிற்றுக்கு எண்ணெய் தேய்ச்சிருந்தா அந்த இருந்திருக்காது, அதனால அப்படி எதுவும் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கிட்டு போய் பார்த்துக்கலாம். இங்கிட்டு போனீங்கன்னா உன் ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்துருவாங்க, அப்புறம் அங்கங்கே நின்று பேசி பேசி போகிறதுக்குள்ள ராத்திரி ஆகி போயிடும். அப்புறம் அங்கிட்டு போய் பஸ்ஸு கிடைக்காதுமா, சரியா? பா போயிடலாம். நட வேகமாக நட போவோம்.